என்னுடைய சகோதரர்கள், ஊழியர்கள், நண்பர்கள், பழைய நண்பர்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. என்னுடைய குடும்பத்தால் வந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பணியில் சேர்ந்தேன் 1987 சேர்ந்தேன். என்னுடைய அம்மா வந்து எனக்கு இந்த தேடி வாங்கி பயணம் தேடி வாங்கி கொடுத்து ஐடி 2 வருஷத்துக்கு மேலே நான் படித்து இந்த தேடி வாங்கி கொடுத்து நான் முதல்ல வேறு வேலைக்கு போக வேண்டியது இருந்தது. திடீர்னு நம்ம ஈபிலேருந்து எனக்கு வந்தது. ஆனால் ஈபி வேலை வந்து கிடைக்குமான்ற ஒரு சந்தேகத்திலே இருந்தேன். காரணம் என்னென்னா, எனக்கு இன்டர்வியூ வந்தது. நான் சிட்டி அட்ரஸ் கொடுத்ததுனால என்னுடைய இன்டர்வியூ விட்டு போச்சு. அதை யாருமே பார்க்கணும், யாருக்காவது மேலே இதில் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போனேன். நாங்கள் அட்ரஸ் தான் கொடுப்போம். ஆஃபீஸ்லேருந்து அனுப்புவாங்க. 8வது மாடியில் இருக்குது, போய் பாருங்கள். அங்கே போய் பாருங்கள். அங்கே போனால் பர்சனல் இருந்தார், சங்கரநாராயணன். அன்றைக்கி நான் ஜாயின் பண்ண போகும்போது சங்கரநாராயணன் இருந்தார். அவர்கிட்ட போனேன். அவர் ஒரு 10:30 மணிக்கு ஆஃபீஸு. நான் 8 மணிக்கெலாம் வீட்டில் ஏறி எனக்கு தெரியாது 10:30 மணிக்கு ஆஃபீஸு. காலையில் 8 மணிக்கெலாம் அவங்க வீட்டில் 7 மணிக்கெலாம் கிளம்பி ஒரு பஸ்ஸு பிடிச்சி போய் எடைச்சில் இறங்கி அந்த ஆஃபீஸ் போயிட்டு 8 மணியில் ஏறி இறங்கி நீங்கள் எந்த பக்கம் இருக்குன்னு தெரியல, யாரும் கிடையாது. அப்புறம் வாட்ச்மேன் வந்து சொன்னான், 10:30 மணிக்கு போய் வாயாட்டம். 10:30 மணிக்கு நான் அது வரைக்கும் என்ன பண்ணுறது? சரின்னு அப்படியே மெதுவாக நடந்து அண்ணா சேரெல்லாம் சுற்றிக்கிட்டு அப்படியே நான் திரும்பி ஒரு 10:30 மணிக்குள்ளே வந்து பார்த்தா எல்லாம் ஃபுல்லாக இருந்தது. அதே இடத்துக்கு போனேன். சங்கரன் சரி எப்படி விட்டு போச்சு சார், இது மாதிரி அந்த வெளியில் இருக்க சொல்லிட்டு வந்தேன். கூட போப்பாங்க போனேன் சொன்னேன். இதுக்கு நான் இந்த வாட்டி கேட்டா நான் அடுத்த வாட்டி பார்த்துக்கிறேன். எனக்கு அந்த நேரத்தில் என்ன தோணுச்சின்னு தெரியல. டபால் நான் கால் எனக்கு கிடைக்கிது இங்கே கவர்மெண்ட் வேலையை வந்து இதுதான் சார் ஃபஸ்ட் டைமு. இது மாதிரி மேலே கிடைப்பா கிடைக்காது தெரியாது. நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்லி கால் பண்ணி வேறு வழி கிடையாது. அப்போ உடனே ஏற்றுமா சரி சார் பேசுகிறேன். அப்புறம் என்ன சொன்னேன், நான் அந்த ஆஃபீஸுக்கு ஒரு இருக்காரு, அவரை போய் பார்த்து அவனுடைய ஆர்டரை வாங்கிட்டு மாட்டேன். அங்கே தான் ரிட்டர்ன் பேக் போயிடுச்சு. அப்புறம் அவர்கிட்ட போய் சொன்னார், இந்த மாதிரி சிட்டி அட்ரஸ் வந்து முத்துமொழி சிட்டி தான், இங்கே தான் டைப்பில் தான். அப்புறம் அவர் வாங்கி கொடுத்து அவர் பேசி எனக்கு ஒரு அப்போ வந்து 24 டிசம்பர் 26ஆம் தேதி இன்டர்வியூ போட்டு கொடுத்தாங்க. அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு 31ஆம் தேதி நான் முடிஞ்சிச்சு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம நான் பார்த்து 4வது மாதம் ஜாயின் பண்ண வேண்டியதான் 7ஆம் மாதத்துக்கு தள்ள போயிட்டேன். அப்போ இந்த சிஐடி சம்பந்தம் தான் நம்ம தொழிலாளிகளாக போராடி நம்ம வேலை தெரிஞ்சு போராடினா அதுக்கப்புறம் நம்ம பேசி போட்டேன். நான் பேசினா நான் போகிறேன், எனக்கு தெரியாது. நானும் ஜாயின் பண்ணுற